பொம்பளையால் ஏத்தா அப்படி சிரிக்கிறிய? இங்கிட்டு வரையெல்லாம் தாயை விளையாடுவோம் வாங்க. நாய் விறக்கிட்டு வாங்க தாய். அந்த தண்டட்டி ஆத்தாலாம் நீ என்னத்த அந்த காலத்தில் ஐயாவுக்கு நீ வாட்ஸ்அப்பில் தானே வீடியோ கால் பேசுவ. வாட்ஸ்அப் அதுதான். ஏன்னா அதுக மாதிரி வைத்தியம் பார்க்க முடியாதுப்பா. ஆமாம் லேசா வந்து ஒரு பொம்பளை ஏத்தாய் வயிறு ஒரு மாதிரி வலிக்குது வாடி படுறி மல்லாக்க அப்படி அப்படி இலையை பிடிங்கிட்டு கரைச்சி பிடிச்சி தொப்புல போட்டு 2 ஆட்டம் போடி முண்டை அப்படின்னா போயிடுறேன். இப்போ லேசா வயிறு வலிக்குதுன்னா கொண்டு போயிடுறாங்க. 12 லட்சம் செலவு கொண்டு போய் உருட்டி பிரட்டி பெல்ட்டை போட்டு இப்படி வந்துடுறாங்க. செலவு இயற்கைக்கு மிஞ்சி முன்னோருக்கு மிஞ்சி ஒரு வைத்தியமே கிடையாது. பெரியவங்களை வாழ்க்கையில் அந்த காலத்தில் பிரசவம் பார்க்க ஏதுப்பா டாக்டரா வந்தாரு? இல்லை பூரா கிளவிதான். சேலையை சுற்றி பிடிங்கடி உள்ள போய் கச்ச பிள்ளைய தூக்கி கொடுங்க. அதனால முடியாது. பிள்ளை கடப்பேன் 1/2 டன்னு தூக்கி கொடுக்கும் போதே அந்த கிளவி குசு பறிஞ்சிடும். தூக்க முடியாது. அந்த தண்டியா தூக்கி கொடுக்க அவங்க வீட்டுக்கு பூரா விழுவாங்க குடும்பத்தோட. பிள்ளைய தூக்க முடியாது. இந்த காலத்தில் பிள்ளைய பாரு பூராமே 1/4 கிலோ 100 கிராம் இப்படித்தான். ஏன் உன் மயனை காமியும் வெயில் காமிட்டி இந்த வாரம் அப்படின்னா மருதமணி மாதிரி ஊரே செருப்புக்கிட்ட எரிஞ்சு ஓடி. காரணம் அந்த காலத்தில் ஏன் குழந்தை உன்னை தண்டி இருந்துச்சு? பூரா கோதுமை விடு கேப்ப ரொட்டி. இப்போ ப்ரே ரேஸ் பிள்ளைய பூரம் பாரு பூரா ப்ரே ரேஸில் கிடந்த சிக்கன் மாதிரியே திடுறாங்க பாரு. ப்ரீபெய்டு விளையாடுங்கப்பாய். ப்ரீபெய்டு அதே பரீட்சையில் கேட்குறாங்களாம். ஆமாம் ப்ரீபெய்டு விளையாடு. இந்தா எப்படி உட்காந்துருக்கேன் பாரு அகத்திக்கிட்டாமே. உண்மையிலேயே பெத்த தாய் தேவப்பண்ணு ஒன்று சொல்கிறேன். அதான் உங்கள் பிள்ளைகளுக்கு செல்ல கொடுக்காதீங்க. எதுக்குன்னு கேட்குறேன். மயிறு மாதிரி இருக்கும். நான் எந்த அட்வைஸும் சொல்ல முடியாது தம்பி. ஒரே ஒரு விஷயம், கெட்டதுக்கப்புறம் ஞானின்னு என்ன இப்போ வேணாம்ட்டாங்களா? ஆமாம், அதை சரி பண்ணணும். இப்போ நாளைக்கு திருச்சியில் சொல்லி காயல் கட்டணும். மண்டேடியில் வந்து இந்த அப்பு 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 ரைஸ் மில்ல பாடுங்க. அப்பு தூசி ஊரா என் தலையில் விழுகுது. கர்ச்சான்னு பண்டு விழுகுது. உண்மையிலே இந்த நாடகம் என்ன நாடகம் தெரியாமல் தானே சில பேர் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன நாடகம் சொல்லுங்க? எனக்கே தெரியல. எதை நம்ம அடிப்பாங்கிட்ட ஆடுவாங்க குதிப்பான். நீங்கள் நாடகம் நினச்சி காலையில் போய் பேசிக்கிறோம். என்னமோ நாடகம்ட்டாங்க. எங்கிட்ட அருவாளை தூக்கிட்டு வந்தேன், அங்கிட்ட ஒரு கரண்ட் ஏற்றிட்டு வந்தேன், முடிஞ்சு. நாடகம் கதம்பம் நகைச்சுவை இருக்கும். இதில் சின்ன கருப்பு பெரிய கருப்புலாம் வருவாங்கத்தா. 2 பேரும் முரட்டாள். எப்படி இந்த கொட்டைக்கே அனத்தாலம் பிடிச்சிருச்சு. அவன் ஏற்கனவே சொடக்குன்னு ஒடிஞ்சுன்னா நாடகம் முடிஞ்சுன்னா நானும் காசை வாங்கிட்டு போயிடுவேன். அப்போ அவங்கள வேலைலாம் கிளப்பி விடணும். ஆளுக்கு ஒரு மூலையில் 2 ஆட்டினாங்கன்னா கொட்டை சாஞ்சிரும். உண்மையிலே தான் சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே இறங்குது. கண்டிப்பாக மகமாய் நாடகம் நினச்சிடாதியா. அதில் 7 செம்பு இங்கே வைப்போம். அந்த 7 செம்பை தூக்கி ஆடணும். அதுலேயும் இப்போ